வெல்கம் டு சுபாஸ் வேர்ல்ட். இப்போ நம்ம நியூயார்க் சிட்டிக்கு ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். எஸ், வி ஆர் ஹெடட் டு த பிக் ஆப்பிள். இட்ஸ் அன் 8.5 hour டிரைவ் டொரண்டோலேருந்து நியூயார்க் சிட்டிக்கு. ஆன் த வே சில பிரேக் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரேக்கில் வந்து நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் கவனித்தேன். இந்த அழகான ஃப்ளவர்ஸை பார்க்க தான் போனேன். அப்போ தான் பார்த்தேன் இந்த வாலுக்கு யாரோ ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி நல்லா இருக்குல்ல, யாரோ க்ரியேட்டிவாக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எனிவேஸ், இப்போ நம்ம நியூயார்க் கிட்ட வந்துட்டோம். இந்த லிங்கன் டனல் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்குறீங்கல்ல போர்டில், அதுதான் வந்து நியூ ஜெர்சியையும் நியூயார்க் சிட்டியையும் கனெக்ட் பண்ணுது. அது பேசிக்காக ஹட்சன் ரிவருக்கு அடியில் போகக்கூடிய ஒரு டனல். இந்த லிங்கன் டனல் ஒரு 2.4 kilometers லாங் அண்ட் அந்த டனலில் வந்து பேசிக்காக இந்த மாதிரி 3 வெஹிக்கிள் டியூப்ஸ் இருக்குது. இது ஒரு வெஹிக்கிள் டியூப். இதில் 2-way டிராஃபிக் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து மோட்டரைஸ்ட் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் அலவுட், விச் மீன்ஸ் பைக் ஆர் வாக்கிங் இதில் அலவுட் கிடையாது. அண்ட் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரஹாம் லிங்கன் நினச்சி தான் லிங்கன் டனல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம டனலுக்கு அந்த பக்கம், அதாவது நியூயார்க் சிட்டிக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் திங் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா பயங்கர டிராஃபிக். அண்ட் அது அக்செப்டபிள், ஏன்னா இங்கே டவுன் டவுன் டொரண்டோலாம் போனால் பீக் ஹவர்ஸ்லேயும் இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் கர்டியஸ் டிரைவிங் அப்படிங்கிறதுக்கான இடம் இது இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. இல்லைன்னா நம்ம நின்றுட்டே இருக்க வேண்டியது தான். ஓ, இங்கே ஏதோ நடக்குது, ஏதோ மூவி. ஓ யா 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 ஏதோ நல்ல வேலையாக இந்த டைமில் நான் ட்ரைவ் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு எனக்கு பெரிய ரிலீஃபாக இருந்தது. இன்ஃபேக்ட் இந்தியாவில் கார் ஓட்டினப்போ கற்றுக்கிட்ட ஸ்கில்ஸ் எல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே யூஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஓகே, ஹோட்டலுக்கான பார்க்கிங் லாட் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தது, ஒரு பிளாக் தள்ளி. ஸோ அங்கே பார்க் பண்ணி நாங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு நடந்து ஹோட்டலுக்கு போனோம். இந்த ஹோட்டலில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம், பெல்வெடேர். மேன்ஹாட்டன்லேயே டைம்ஸ் ஸ்கொயரில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸில் இந்த ஹோட்டலும் ஒன்று. ஸோ லொக்கேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா இது கிரேட் ஸ்பாட் அண்ட் வெரி க்ளோஸ் டு ஆல் அட்ராக்ஷன்ஸ். அண்ட் இது டைம்ஸ் ஸ்கொயர்லேயே இருக்குது. அண்ட் ஹோட்டலும் ரொம்ப நல்லா இருந்தது. மைக்ரோவேவ் அண்ட் மினி ஃப்ரிட்ஜுன்னு ஒரு பார் ஏரியா மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க வித் அ ஸ்மால் சிங்க். ஆக்சுவலி விண்டோலேருந்து இருக்க வியூ வந்து செமையாக இருந்தது. ஆனால் ஒரு கையில் கேமரா வச்சுட்டு என்னால் அந்த பிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்பீங்க. ஸோ எல்லோரும் லக்கேஜை போட்டுட்டு ஃப்ரெஷன் அப் ஆகிட்டு முதல்ல டின்னர் வேலையை முடிக்கணும், பயங்கர பசி அப்படின்னு கிளம்பிட்டோம். இந்த பெல்வெடேரோட டெக்கோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளாசிக் ஆர்ட் டெக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நடக்க ஆரம்பித்த உடனே அந்த ஸ்ட்ரீட்டோட கார்னர்லையே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் போர்ட்ஸும் பிரைட் லைட்ஸும் ஏதோ பகல் மாதிரி அவ்வளோ வெளிச்சமாக இருந்தது. Lights, oh my god. Yeah. Of course, டைம்ஸ் ஸ்கொயரில் இருக்கும். அண்ட் டைம்ஸ் ஸ்கொயரோட ஸ்பெஷாலிட்டியே பிரைட்லி லிட் டிஜிட்டல் பில்போர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் அந்த டிஜிட்டல் பில்போர்ட்ஸில் போயிட்டுருக்க வீடியோஸும் ஒரு பயங்கர பிரம்மாண்டமான ஒரு ஃபீலை, ஒரு டிஃப்ரெண்ட்டான வைபை கொடுக்குது. என்ன இங்கெல்லாம் நின்று நிதானமாக வீடியோலாம் எடுக்க முடியலை. ஸோ
ஸோ அப்படியே நடந்துக்கிட்டே போகிற போக்கில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிளிம்ப்ஸ் இதில் எடுத்திருக்கேன். பட் ஆக்சுவலாக நம்ம டின்னருக்கு அப்புறம் திரும்ப இங்கே வருவோம். மிட் நைட் வரைக்கும் இங்கே இருக்கிறது தான் பிளான். ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அவங்க வந்து ஆல்மோஸ்ட் க்ளோசிங்கில் இருந்தாங்க. ஸோ ஒரு குவிக் ஆர்டர் ஒன்று எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப டைம் ஸ்கொயர் போகிற பிளான். Dinner followed by dessert. இது வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேபியுலஸ் சீஸ் கேக்கா. ஓகே, டைம் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தி ஏர் இஸ் ஃபில்டு வித் ஸ்மோக். அது ஸ்ட்ரீட் ஃபுட் கார்ட்லேருந்து வர்றது கொஞ்சம் அப்படின்னா மெயின்லி பீப்புள் ஸ்மோக் பண்ணுறதால. ஓ, பை த வே நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணுங்கள். கூல் கார்ஸ், brightly lit digital billboards, கூட்டமா ஜனங்க, sidewalkல portrait artists and street food. இந்த மாதிரி க்ரௌடில் கேதரிங்க்கு நடுவில் பர்ஃபார்மன்ஸஸும் பார்க்க முடிஞ்சது. டைம் ஸ்கொயர்லேயே பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பர்ப் ஸ்பாட் இருக்குது. ப்ராட்வே அண்ட் 7th அவென்யூட இன்டர்செக்ஷனில் இந்த ரெட் ஸ்டெப்ஸ் இருக்குது. இது ஒரு 27 ஸ்டெப்ஸ் கிளாஸில் பண்ணது. இது அந்த டிகேடிஎஸ் பூத்துக்கு மேலே வரக்கூடிய ஒரு ஸ்டெப்ஸ் இது. அண்ட் இது வந்து இல்லுமினேட்டட் கிளாஸ் ஸ்டெப்ஸ். அந்த பிரைட் ரெட் கலரில் அது ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருந்தது. இதோ இப்போ நீங்கள் இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸில் கவனிச்சிங்கன்னா சிங்க்ரனைஸ்டாக ஒரே மாதிரி பிக்சர்ஸ் போயிட்டுருக்கு. இது பேர் மிட் நைட் மொமெண்ட். எவ்ரி நைட் 11:57லேருந்து 12 மிட் நைட் வரைக்கும் இந்த மிட் நைட் மொமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. இது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் ரன்னிங் பப்ளிக் ஆர்ட் எக்ஸிபிஷன் மாதிரி. ஸோ இப்படி சிங்க்ரனைஸ்டாக எல்லா எலக்ட்ரானிக் பில்போர்ட்ஸ்லையும் கண்டெம்பரரி ஆர்டிஸ்ட்ஸோட ஒர்க்கை இப்படி அழகாக ஷோகேஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மிட் நைட் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கும் போதே நான் இந்த விலாகை ரேப் அப் பண்ணிக்கிறேன். விலாக் பிடிச்சிருந்ததுன்னா அந்த லைக்கை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி இந்த விலாகை பற்றி மாத்திரம் கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் இப்போ என்னோடய பழைய விஷயத்தை நான் திரும்ப ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய விலாக்ஸுக்கு கீழே ப்ரெக்னன்சி ஆர் பேபி ரிலேட்டட் டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் கமெண்ட்ஸில் எழுதாதீங்க. ரூட்டீனாக வரக்கூடிய ப்ரெக்னன்சி அண்ட் பேபி ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. அதுக்கு கீழே உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸை கேளுங்க. அண்ட் ஸ்டே டியூன்ட் பிகாஸ் தேர்ஸ் மோர். Okay, so I will see you all in the next one. Take care. Bye.